இணைந்து பாடுகளை சுமக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்று அவருடைய பாடுகளை காணும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. அதனை நான் காண்போம். அவருடைய சுமையையும் பாரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் மீண்டும் நமக்காக உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம். 12 சீடர்களில் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆண்டவருடைய கொலை செய்யும் நோக்கத்துடன் காத்து கொண்டிருக்கும் மற்ற தலைவர்களிடம் காட்டிக் கொடுக்கின்றார் அந்த 30 காசுக்காக. இந்த துன்பங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும். ஆயினும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பப்படியே நிறைவேறட்டும். ஒரு மனிதனால் உலகத்தின் மொத்த பாவத்தையும் சுமக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? 30 யூதாஸ், நாம் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் எனக்கும் உனக்கும் ஆனது. ஆம். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். நான் தான். ஆண்டவரே, என்னை மன்னியும். யூதாஸ், கடவுளின் மகனை முத்தமிட்டால் காட்டிக் கொடுப்பார். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு கூட கூண்டில் நிற்கும் போது அவர்களிடத்தில் உள்ள நியாயத்தை எடுத்துரைக்க வாய்ப்பளிப்பார்கள். ஆனால் இங்கு எந்த தவறும் செய்யாத ஆண்டவருக்கு மரண தண்டனை விதிக்கின்றார்கள். அதனை ஏன் என்று கூட கேட்க ஆளில்லை. வீட்டிடும் முன்னே ஒருவனை தண்டிக்கலாமா? மதிப்புக்குரிய ஆளுநரே, உங்களின் குற்றச்சாட்டு என்ன? என்ன செய்தான்? இவன் மீது குற்றமில்லை என்றால் உமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்க மாட்டோம். நான் அதை கேட்கவில்லை. உங்களது சட்டத்தின்படி தீர்ப்பிட்டிருக்கலாமே. மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்களே, எவருக்கும் மரண தண்டனை வழங்க எங்கள் சட்டத்தில் அதிகாரம் இல்லை. மரண தண்டனை? அப்படி இவன் செய்த குற்றம் என்ன? ஒருவருக்கான சட்டங்களை மீறினான். வேறு ஏதாவது? மக்களிடையே பிளவை உண்டாக்கினான். 5 நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொண்டாடிய இறைவாக்கினன் இவன் தானே? இவனுக்கு மரண தண்டனை கேட்கிறீர்கள்? நீ யூத அரசனோ? நீரா இதை கேட்கிறீர்? இவனிடம் குற்றம் எதுவும் காணவில்லையே. இவனிடம் குற்றம் காணவில்லை. இல்லை இல்லை, அவன் குற்றவாளிதான். உங்களுக்கே தெரியும், ஆண்டுதோறும் உங்களுக்காக ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது எனது வழக்கம். நமது பிடியில் ஒரு கொலைகாரன் இருக்கிறான், பரபாஸ். இவர்களுள் யாரை நாம் விடுதலை செய்ய வேண்டும்? கொலைகாரன் பரபாசையா, மெசியா என்னும் இயேசுவையா? அவன் ஒன்றும் மெசியா இல்லை, அவன் ஒரு மோசடிக்காரன். விடுதலை செய்யும் ஆளுநரே, இவனை விடுதலை செய்தால் நீங்கள் செசாரின் நண்பர் அல்ல.
நீங்கள் தான் இவனை சிலுவையில் அறைய கேட்கிறீர்கள். நான் அல்ல. இந்த இரத்த பலி என்னுடையதல்ல. இந்த இரத்த பலி எங்கள் மேலே விழட்டும். அவர்கள் விருப்பப்படி செய். ஆகட்டும் அரசே, நாம் செல்லலாம். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகின்றது. சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்போரே, ஆறுதல் நான் தருவேன். கனிவுடன் அழைத்த கடவுளின் தூதர், சுமைகளை மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். இடர் மிகு பாதையில் இறைமகன் முதன் முறை இடறில் தரை வீழ்ந்தார். தாழ்ந்தவர் வாழ வீழ்வதும் இன்பம், வாழ்வார் அவர் மொழிந்தார். சிலுவை சுமந்த செம்மறியே, சிதைந்த நான்காம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார். பாலூட்டி தாலாட்டி அளவற்ற பாசத்துடன் வளர்த்த மகனை உடல் முழுவதும் காயங்களுடனும் இரத்த வெள்ளத்தில் கிடைப்பதையும் கண்களில் நிரம்பிய கண்ணீருடன் அந்த தாய் தாங்க முடியாமல் பார்த்தார். அம்மா, ரத்தம் புதிதாக ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கின்றார். ஏய் நில்லு, இங்கே வா. மறைந்திட்ட சீடர்கள் இன்னொரு சிலுவை படுவார். சீரேன் சீமோன் சிலுவை சுமந்து தோழமை உறவானார். சிலுவை சுமந்த செம்மறியே, சிதைந்த ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். என்னை அனுமதியும் ஆண்டவரே.
ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். எட்டாம் நிலை. இயேசு ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஜெருசலேம் பெண்களே, நீங்கள் என் பொருட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் வருத்தப்படுங்கள். ஏனெனில் மக்கள் பச்சை மரத்தையே இவ்விதம் செய்தால் பட்ட மரங்களின் கதி என்ன? ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை கலைக்கின்றார்கள். துணிவருக்கேடு. பதினோராம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கின்றார்.
நிறைவேறிற்றது. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பதிமூன்றாம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகின்றார். ஈன்ற பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் இன்று அவன் இறந்தான் என்ற செய்தியை இதயம் நொறுங்கி கண்ணீரோடு அவன் உயிரற்ற மடியில் தழுவி கதறுகின்றாள். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம்மை நினைக்கும் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. நம் ஆண்டவர் இறக்கவில்லை. அவர் கல்லறையில் இருளில் ஒழுங்கிக் கொண்டிருப்போம் நமக்காக மீண்டும் வருவார் என்ற உறுதியான நம்பிக்கையை மௌனத்தின் ஆழத்தில் காத்திருக்கின்றார். அவரின் வருகைக்காக ஏங்கும் நம் இதயங்கள் கொடுக்கின்றன. அந்த நம்பிக்கையை நம் கண்ணீரை ஆறுதலாகி உயிருக்கு உருவாக்குவோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து